ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் ஸ்லோகம் 3. योगानन्दकरी रिपुक्षयकरी धर्मैकनिष्ठाकरी चन्द्रार्कानलभासमानलहरी त्रैलोक्यरक्षाकरी सर्वैश्वर्यकरी तपः फलकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी योगानन्दकरी யோக ஆனந்தகரி. யோகம் அப்படின்னா ஜாயினிங், யுனைட்டிங் அப்படின்னு அர்த்தம், சேர்றது அப்படின்னு அர்த்தம். நிறைய தவம் பண்றாங்க முனிவர்கள்லாம். யோகத்தின் மூலமாக நிறைய சமாதி அபியாசம், நிறைய யோக பயிற்சிகள்லாம் பண்ணி, தியானம் பண்ணி, சமாதி அபியாசங்கள் பண்ணி இறைவனுடன் இணைய நிறைய முயற்சி பண்றாங்க. யோகத்தின் மூலமாக முயற்சி செய்பவர்களுக்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடியவள். நம்ம என்ன பண்றோம்? அம்பாள் இடத்துல சேரணும், இறைவன் இடத்துல சேரணும் அப்படிங்கிறது இல்லாம நம்முடைய மன அமைதிக்காகவும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் புறப்பொருட்களை சார்ந்திருக்கும். நம்மளுடைய பாதுகாப்புக்காக புறப்பொருட்களை சார்ந்திருக்கும். நிறைய பைசா வச்சிருந்தா, இன்னும் 10 வீடு வச்சிருந்தா, நிறைய உறவுகள் வச்சிருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாம இறைவனுடனே சேர வேண்டும், இறைவனுடைய திருவடிகளையே சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் யோகம். எப்போ மனசு எங்க கட்டி வச்சிருக்கணும்னு கேட்டா இறைவனுடைய திருவடியில கட்டி வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் யோகம். நான் யாரு? என்னுடைய ஒரே உறவு என்ன? இறைவன். இறைவனுடைய குழந்தை நான் அப்படின்னு சொல்லி உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக கடைய வாங்கி முன் இருக்குமே அப்படின்னு பாடுறாரு இல்லையா? அது போல நம்மளுடைய முக்கியமான உறவு, ஒரே உறவு, நரிஷ் பண்ண வேண்டிய உறவு எது? இறைவன். நம்ம அதை டீல விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். வெளியில இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய இன்பங்கள், இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நமக்கு முக்கியமாக நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு யார் அருள் பாலிச்சுட்டு இருக்காளோ அந்த உறவை நம்ம டீல்ல விட்டுருவோம். அப்படி இல்லாம இறைவனுடனே நமக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை நம்ம முக்கியமாக நினைத்து இறைவனையே சார்ந்து வாழ்வது, வேர்ல்டு டிபெண்டா இல்லாம பகவான் டிபெண்டா இருக்கு. அப்படி இறைவனுடன் ஒன்றிய வாழ்க்கை வாழும் பொழுது அது ஆனந்தமயமாகத்தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தை அம்பாள் அருளி செய்கிறாள். யோகானந்தகரி. யோகத்தின் மூலமாக இறைவனுடன் ஒன்றிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு ஆனந்தத்தை வழங்குகிறாள். ரிபு க்ஷயகரி. ரிபுனா பகைவர்கள். நம்ம இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை வாழும் பொழுது கூட நிறைய வெளிப்பகைவர்களும் வருவாங்க. அதாவது ஆன்மீகத்துல கூட இப்ப நிறைய காம்படிஷன்லாம் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளாரையே கூட நிறைய பேர் விட மாட்டாங்க. எங்கேயாவது உங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கொண்டு வருவாங்க. எல்லார் வீட்லயும் இது இருக்கக்கூடிய விஷயம் தான். எங்கேயா சாமியாரா போயிட்டாங்கன்னா என்ன பண்ண, அப்படிலாம் பயம்லாம் வரும். யாரையும் விட மாட்டாங்க. ரொம்ப ஆன்மீகத்துல இல்ல பகவானை ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் பழிப்பாங்க, டீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட ஒரு விதமான பகைவர் கூட்டம் தான். ஏதாவது ஒரு குழந்தை கிளாஸ்ல ஸ்கூல்ல ரொம்ப பகவானை பிடிச்சிட்டு அப்படி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இதுன்னு எப்ப பாரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன எனிமீஸ். இதெல்லாம் அம்பாள் க்ஷயம் பண்ணிடுவா, ரொம்ப ஈஸியா க்ஷயம் பண்ணிடுவா. ரிபுனா எனிமீஸ், க்ஷயம்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவா இவங்களெல்லாம். அதாவது அவங்கள அழிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களால நமக்கு தொந்தரவு வராம அம்பாள் பார்த்துப்பா. நம்மளுடைய ப்ராக்ரஸ்ல எந்த தொந்தரவு வராம அம்பாள் பார்த்துப்பா. அது மட்டுமல்ல, நம்மளுக்கு உள்ளார நிறைய ரிப்புக்கள் இருக்கு. அஷ்ட ரிப்புக்கள்னு சொல்லுவோம். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். எக்கச்சக்கமான ஆசைகள். ஆசைக்கோர் அளவில்லை அப்படின்னு நிறைய ஆசை. ஒன்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குள்ள அடுத்தது ஆரம்பிச்சுடுது. ஒரே நேரத்திலேயே பலவிதமான டிசையர்ஸ். அங்க போகணும், இங்க போகணும், இதை என்ஜாய் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும். எல்லாம் தீராத ஆசையாக இருக்கு. ஒரு வாட்டி கைலாஷ் போயிட்டு வந்தா கூட முடியல. நல்ல ஆசையா இருந்தாலும் நிறைய இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆசை வயப்பட்டுதான் வீணா போயிடுவோம். ஆசை, அப்புறம் ஆசை நடைபெறாத போது கோபம், குரோதம், தேவையில்லாத கோபம், எல்லார் மேலேயும் கோபம் எரிஞ்சு எரிஞ்சு விழறது, அன்பே இல்லாம இருக்கிறது, காமம், குரோதம், லோபம், கிரீடு, எனக்கு எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். எத்தனை வயசானாலும் பல்லெல்லாம் விழுந்து முட்டியெல்லாம் கழண்டு போனாலும் ஆசையை விடுறதில்ல, கோபத்தை விடுறதில்ல, எனக்கு வேணுங்கிற எண்ணத்தையும் விடுறதில்ல. லோபம், மோகம், பயங்கரமான டெல்யூஷன். யாரு நம்ம இவங்கெல்லாம் என்ன சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வேற்றாள். இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாதவங்க, அவங்கெல்லாம் எனக்கு வேணும்.
அப்படின்னு எப்ப பாரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கிறது, இன்பத்தை துன்பமா பாக்குறது, துன்பத்தை இன்பமா பாக்குறது, இதெல்லாம் மோகம், மயக்கத்துல இருக்கிறது. மத்தம், பயங்கரமான ப்ரைடு. நாங்க வந்து அது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், இந்த கேம்ப் நடத்துறோம், ப்ராக்ரஸ் நினைச்சு நம்ம கான்பிடென்ட்டா இருக்கிறது, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது லைஃப்ல அப்படிங்கிறது வேற, ப்ரைடோட இருக்கிறதுங்கிறது வேற. அது ஒரு சின்ன அளவுதான் வித்தியாசம் இருக்கு. கான்பிடென்ட்டா இருக்கேங்கிற பேர்ல நம்ம அகங்காரத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். பணிவோட இருக்கிறது ரொம்பவும் முக்கியமா இருக்கு. பணிவோட இருந்தாதான் உயர முடியும். உயர்வு தானாக வரும். ஆச்சரியம், பொறாமை, நிறைய பொறாமைப்படுறோம். இதெல்லாம் தினப்படி நாம சந்திக்கின்ற பகைவர்கள். இந்த அகப்பகைவர்களையும் அம்பாள் க்ஷயம் பண்ணி விடுவாள். நம்ம வெற்றி அடையறதுக்கு அம்பாள் வழி செஞ்சு கொடுப்பா. நம்ம அவளை பிடிச்சிருந்தோம்னு சொன்னா அவ இந்த எனிமீஸ் எல்லாம் பார்த்துப்பா. தர்மைக்க நிஷ்டாகரி, தர்மம் ஒன்றையே நிஷ்டையாக கொண்டவர்கள். அம்பாள் வந்து தர்மஸ்வரூபிணி. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த தர்மத்தின் பாதையை காமிச்சு கொடுக்கறதுக்காகவே தான் நமக்கு அவதாரம் பண்ண மூர்த்தி. நாமும் வாழ்க்கையில 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, 4 குறிக்கோள்கள் இருக்கு. மனித வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் 4: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த தர்மம் அறம்ங்கிறது தான் பிரதானமானது. இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி மோட்சத்தை அடையணும். அர்த்த காமம் அதுக்கு சப்சர்வியண்டா இருக்கணும், அதுக்கு கீழே தான் இருக்கணும், தர்மத்துக்கு கீழே தான் இருக்கணும். உலகத்துல வாழறதுக்காக நிறைய நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக நமக்கு அர்த்தம் முக்கியமா இருக்கு. நிறைய சம்பாதிக்கிறோம், ரொம்ப கொஞ்சமா பிறருக்கு வழங்குகிறோம். அப்படி இல்லாம நிறைய தர்மமாக நிறைய சம்பாதித்து நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணணும். உலகத்துல பிற உயிர்கள் நல்லபடியாக வாழறதுக்கு நம்மால என்னெல்லாம் ஆகுமோ தத்தனையும் நாம செய்யணும். அப்படி பண்ணினோம்னா அம்பாள் நம்ம கிட்ட மிக மகிழ்ச்சி அடைவாள். தர்மம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டோம்னா அவளே நம்மள மோட்சத்தின் பாதையில் இட்டு செல்வாள். இது எல்லாத்துலயும் தர்மத்தை முக்கியமாக கொண்டு வாழறது அப்படிங்கிறது நிறைய முயற்சி இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஸ்தோத்திரம் மாதிரி சொல்லிட்டு இருந்தா போதும், பாக்கி எல்லாம் அம்பாள் பார்த்துப்பா, அப்படி இல்லை. நம்ம எப்படி வாழறோம், ரிஃபைன்மெண்ட் எவ்ரிடே பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மனசுல என்ன மாதிரியான கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு, எப்படி நம்மள மாத்திக்கணும், எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி வேண்டாத விஷயங்களை எப்படி அன்லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி நம்மள பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஸா மாத்திக்கணும். எவ்ரிடே நம்ம எப்படி பெட்டர் ஆகணும். அதால எழுந்து யோசிக்கணும். மெடிடேஷன் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து நமக்குள்ளார நிஜமாவே இப்போ பாதர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, நம்ம இன்னும் எப்படி நல்லபடியா வாழறது, இந்த உலகத்துல தர்மமா எப்படி வாழறது, இன்னும் என்ன நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு நேரம் கொடுத்து யோசிக்கணும். நம்ம மனசுல இன்னும் என்னெல்லாம் வேண்டாத எண்ணங்கள் இருக்கு, எதையெல்லாம் நான் தூக்கி போட வேண்டியது இருக்கு என் மனசுல இருந்து அப்படின்னு பழைய ஃபைல்லாம் கிழிச்சு போடுற மாதிரி நம்ம மனசுல இருந்து வேண்டாத குப்பைகளை எடுத்து எரியணும். அதே போல நல்ல எண்ணங்கள், இன்னிலேருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிரியமா இருப்பேன், யாருக்கும் உள்ளாரே இருக்கிற வேறுபாடு, உங்க மேல இந்த பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கிற கோபத்தை நான் விட்டுடுவேன், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன், கருணையோட இருப்பேன், என்னால ஆன உதவிகளை செய்வேன், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்மையா இருப்பேன், சத்தியமா இருப்பேன், யாரை பத்தியும் புரண் பேச மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு தர்மம் ஒன்றையே நிஷ்டையாக கொள்ள வேண்டும். இதற்கு நிறைய மனித முயற்சியும் அவசியமாக இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, நகி சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய முக்கே கபிஷந்தி மிருகாகா. எந்த ஒரு தூங்கிட்டு இருக்க சிங்கத்தோட வாய்க்குள்ளார வந்து மிருகம் தானா விழாது, மான் வந்து என்னை சாப்பிட்டுக்கோன்னு வந்து விழாது. உழைக்கணும், சிங்கமானாலும் உழைக்கணும், காட்டுக்கு தலைவனானாலும் உழைக்கணும் இல்லையா. அதே போல நமக்கு இறையருள் நிறைய இருக்கும், அதுக்கு நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணணும். நம்மளுடைய மனித முயற்சி அப்படிங்கிறதும் நிறைய முக்கியமா இருக்கு. அம்பாள் நமக்கு நிறைய வில் கொடுத்துருக்கா, எப்படி நம்ம அதை பிரயோஜனப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். வில் பவர் நிறைய கொடுத்துருக்கு, அதாவது ஃப்ரீ வில் நிறைய இருக்கு, வில் பவர் இல்லை, ஃப்ரீ வில். அதாவது ஒரு நேரம் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல யூடியூப் ஷார்ட்ஸ் நோண்டணுமா இல்ல ராமாயண பாராயணம் பண்ணுமா, சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதனால நிறைய நம்ம மனசோட புத்தியை நம்ம நல்ல வழியில செலுத்தி 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 தர்மத்தின் பாதையிலேயே அது போற மாதிரி நம்ம பழக்கணும். மோட்சத்துக்காக நாம பாடுபடணும், உழைக்கணும், நிறைய சாதனைகள் பண்ணணும், நிறைய பஜன் பண்ணணும், பஜன் பாடணும், நிறைய நாமாவளி சொல்லணும், நிறைய சாஸ்திரங்கள் படிக்கணும், நிறைய குரு முகமாக நிறைய சாஸ்திரங்கள் படிக்கணும், நிறைய ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், தியானம் பண்ணணும், நிறைய நேரத்தை இதற்கென்று ஒதுக்க வேண்டும், தர்மத்தையே நிஷ்டையாக கொள்ள வேண்டும். அப்படி கொண்டோம்னா அம்பாள் நமக்கு பரிபூர்ணமா அருள் பாலிக்கும். அதுக்கப்புறம் சந்திரார்கானல பாசமான லஹரி, சந்திர அர்த்த அனல பாசமான லஹரி. சந்திரன்னா தெரியும் நமக்கு, மூன்.
அர்க்கனா சூரியன், அனலனா அக்னி பகவான் நெருப்பு. இந்த மூன்றையும் 3 கண்களாக உடையவளாக அம்பாள் இருக்கார். சந்திரன், சூரியன், அக்னி. திருநயனி இல்லையா அம்பாள் 3 கண்களை உடையவளாக இருக்கார். நம்மளால ஒரு சூரிய பகவான் ஒரு இவ்வளோ கிலோமீட்டர், தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும்போது கூட நம்மளுக்கு இவ்வளோ வெளிச்சம் படுறது. அம்பாள் வந்து அது ஒரு கண்ணே அம்பாளுக்கு சந்திரன், சூரியன், அக்னி அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வெளிச்சம் இருக்கும். அப்படி ஷைன் ஆகிறா அம்பாள். பாசமான பானாலே ஒளி, ஒளியை பரப்ப செய்கிறாள். இந்த பூமி முழுவதும் இந்த 3 இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையே நடைபெறாது. சூரியன், சந்திரன், அக்னி பகவான். நம்ம வாழ்க்கை சீரா நடைபெறணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா இந்த 3 பேருடைய துணை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கு. 3ஐயும் கண்களாக கொண்டு நமக்கு வேண்டிய அளவு இது வரும்படி அம்பாள் பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஏன் சந்திரனும் கேட்டா சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கு. சூரியனுக்கும் அக்னிக்கும் ரொம்ப வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கு. அதனால அம்பாள் பேலன்ஸ்டா இருக்கா. சந்திரார்க்க அனல பாசமான லஹரின்னு சொன்னா, லஹரினா வேவ்ஸ் இல்லையா? இது எதுவுமே எப்போ ஒரே நேரத்துல இருக்க முடியாது. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்பொழுதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி சூரியனே இருந்தா ஒரு வாரத்துக்கு வெறும் சூரிய பகவான் மட்டும் வருவார், சந்திர பகவான் லீவ்ல போயிருக்காரு அப்படின்னா நம்மளால முடியுமா? சூரியன் வரணும், சந்திரன் வரணும், விழிப்பு நிலை இருக்கணும், உறக்க நிலை இருக்கணும், விழிப்பு நிலை, கனவு நிலை மாறி மாறி வரும்பொழுதுதான், வேவ்ஸ் மாதிரி வரும்பொழுதுதான் வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதே மாதிரி நமக்கு லஹரி, இந்த மாதிரி வேவ் மாதிரி அம்பாள் நமக்கு நம்மள ஷைன் பண்ணிட்டு இருக்கா, நம்ம வாழ்றதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கா. திரைலோக்கிய ரக்ஷாகரி, 3 உலகங்கள்னு சொல்லப்படும். சில சமயம் 14 உலகங்கள்னு சொல்லுவாங்க. பூலோகம், உபலோகம், சுவர்லோகம், சத்தியலோகம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? அத்தனை உலகங்களுக்கும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவளாக அம்பாள் இருக்கா. ரக்ஷாகரி, சர்வ ஐஸ்வர்யகரி, நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அம்பாள் கொடுப்பா. இந்த வாழ்க்கையில நம்ம சத்து விஷயம், ஒரு விஷயத்த நான் நல்ல ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும், வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஹோம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ராமாயணம்லாம் நல்லா சொல்லி தரணும் குழந்தைகளுக்கு, திருக்குறள் சொல்லி தரணும், பகவத்கீதை சொல்லி தரணும், நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய ப்ராக்ரஸ் கொடுப்பா. நிறைய பேரை நமக்கு அனுசரணையா அனுப்பி வைப்பா. நிறைய நம்மளுக்கு ப்ராக்ரஸ் கொடுப்பா. சர்வ ஐஸ்வர்யா கரினா வெறும் ஐஸ்வர்யம்னா வெல்த் மாத்திரம் இல்லை. வெல்த் மாத்திரம் இருந்தா எல்லா காரியமும் நடைபெறாது. நிறைய நம்மளுக்கு ஜனங்களுடைய சப்போர்ட் வேணும். நிறைய நம்மளுக்கு வெல்த் மாத்திரம் போராது, மனித பலம் வேணும், இறையருள் வேணும், அப்புறம் நம்மளுக்கு ப்ராக்ரஸ் வேணும். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. எல்லாத்தையும் நம்மளுக்கு சக்சஸ் கொடுப்போம். தப பலகரி, நிறைய தவங்கள் பண்றோம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அச்சே தவத்திற்கு உரு அப்படின்னா திருவள்ளுவர். உற்ற நோய் நோன்றல், உடம்புக்கு என்ன பாதனை வந்தோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. உயிர்க்கு உருகல் செய்யாம, எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறது, அவ்வளவுதான் பார்த்தாலும் அப்படிங்கிறார். ஒரு யுகத்திலையும் இந்த தவங்கிறதோடைய டெபினிஷன் மாறும். இப்ப போய் கேவ்ல போய் நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது அப்படிங்கிறது இந்த காலத்துல இந்த யுகத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கலியுகத்துல, இந்த கலியுகத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ சத் விஷயங்களாக சாயந்தரம் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு நாம ஜபம் பண்றது, பஜனை பண்றது, சாஸ்திரம் படிக்கிறது, ராமாயண பிரவச்சனம் கேட்கறது, நிறைய போய் கோவில்ல போய் நம்மால ஆன விஷயங்களை செய்யறது, அங்க பிரசண்டா இருக்கிறது, சத்து விஷயங்களை பேசுறது, வாயில தேவையில்லாம மௌன விரதங்கள் இருக்கிறது, தேவையில்லாத யாரையும் பத்தி பேசாம இருக்கிறது, நல்ல சிந்தனைகளோட இருக்கிறது, எல்லாமே தவம் தான். இந்த தபஸ்க்கு உண்டான பலனை அளிக்கக்கூடியவளாக அம்பாள் தான் இருக்கா. அம்பாள் தான் அதற்கான பலனை நமக்கு அனுகிரகம் பண்றா. இருக்கக்கூடிய அம்பாள் காஷிபுர அதிஷ்டான தேவதையாக இருக்கிறாள். காஷிபுரத்தை ஆளக்கூடியவள் அவள், அதிஷ்டாத்ரி இல்லையா? அப்புறம் பிக்ஷாம் தேவி, அப்படிப்பட்ட அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரியே, நீ எங்களுக்கு பிக்ஷை அளிப்பாயாக. நீயே கருணையை வழங்கி கொண்டிருக்கிறாய், அருளை பாலித்துக் கொண்டிருக்கிறாய். அப்புறம் நீதான் எங்களுக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறாய். கிருப்பா அவலம்பனக்கரி, உன்னை தவிர நாங்க வேற யாரையும் சரணாகதி பண்ண முடியாது. நீயே எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறாய். அம்மா எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக, எங்களுக்கு பிக்ஷை அளிப்பாயாக அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடலை பாடியிருக்கார் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியா.
யோகானந்தகரி அப்படின்னா யோகத்தின் மூலம் இறைவனுடன் ஒன்றுபட நினைப்பவர்களுக்கு ஆனந்தத்தை வழங்குபவள். ரிபுக்ஷயகரினா பகைவர்களை அழிக்கக்கூடியவள். அதுக்கப்புறம் நமக்கு நன்மை புரிபவள். தன் தர்மத்தையே நிஷ்டையாக தங்களின் வாழ்க்கை முறையாக கொண்டவர்களுக்கு நிறைய அருளை சிறப்பவள். சந்திரன், சூரியன், அக்னி 3 பேர்களையும் தன்னுடைய கண்களாக கொண்டு ஒளி பொருந்தியவளாக விளங்குகின்ற அவள் நமக்கும் ஒளியினை வழங்கி ஒளி அலைகளை வழங்கி நமக்கு நம்மை வாழ்விக்கிறாள். அப்புறம் இந்த 3 உலகங்களையும் அவளே ரட்சணம் பண்ணுகிறாள். நமக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை வழங்குகிறாள். சர்வ ஐஸ்வர்யங்களையும் வழங்குகிறாள். நாம் செய்கின்ற தவங்களுக்கு சாதனைகளுக்கு பலனை அளிக்கிறாள். அப்படிப்பட்டவள் காஷி நகரத்தில் வாசம் செய்கிறாள். மாதா அன்னபூர்ணா தேவியாக விளங்குகிறாள். அவளிடம் நாம் பிக்ஷையை பிரார்த்திக்கிறோம். அம்மா நீயே எங்களுக்கு பற்றுக்கோடாக விளங்குகிறாய், எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு பிரார்த்தனை. இன்னொரு முறை இதை பாராயணம் பண்ணலாம். योगानन्दकरी रिपुक्षयकरी धर्मैकनिष्ठाकरी चन्द्रार्कानलभासमानलहरी त्रैलोक्यरक्षाकरी सर्वैश्वर्यकरी तपः फलकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी। ओम सर्वं श्री जगदम्बार्पणमस्तु।